நான் ஆட்சிக்கு வந்த மறுநாளே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திருச்சிக்கு போயிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்கிறேன் என்று பேசக்கூடிய இயலாதவர்களுக்கு மத்தியிலே சொன்ன வாக்குறுதியை சொன்னதைப் போலவே செய்து 7000 கோடி விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய புகழுரைக்கும் பொதுக்கூட்டத்திலே இன்றைக்கு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, தலைவர் கலைஞர் அவர்களையும் பேச வேண்டும், அப்படியே இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டா அரசன் 24ஆம் புலிகேசி அவர்களையும் பேச வேண்டும். ஆனால் அது நமக்கு கட்டசி கிடையாது, நம்மளது கிடையாது அது அந்த டைலாக். ஆனால் நம்ம டிஎம்கே ஐடிவிங்கு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளபடியே அதனுடைய கிரெடிட்ஸ் எல்லாம் நம்ம டிடிவி தினகரன் கொடுத்துடணும். ரொம்ப அற்புதமாக வடிவமைத்து கொடுத்தார் ஒரு பேரை. இன்ஸ்டா அரசன் 24ஆம் புலிகேசி. மாண்புமிகு இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு இவர்களுடைய ஆட்சி, ஏன்னா ஒரு பக்கம் தலைவர் கலைஞரை பேச வேண்டும், இன்னொரு பக்கம் இப்போ இவரையும் பேசணும்னா கம்பேர் பண்ணும்போதே கஷ்டமா இருக்கு. அது வேற வழி இல்லாம இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கூட பல இடங்களில் சொல்லும்போது அது என்னப்பா நடிகர் கட்சி என்று சொல்வதற்கான காரணம், ஒரு அடிப்படை தகுதியற்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆட்சி கட்டிலே அமர்ந்து கொண்டு புதுக்கோட்டையிலே திருமயத்திலே கொஞ்சம் பேர் வந்து சரண்டர் ஆகிருக்கிறான். எனக்கு இந்த சைதாப்பேட் கோட்டையில் சரண்டர் கொடுத்த பழக்கம்லாம் இருக்கு, நிறைய சரண்டரில் கொஞ்சம் அனுபவம் இருக்கு வச்சுக்கிங்களேன். சைதாப்பேட் கோர்ட்டில் வந்து சைதாப்பேட்டில் வந்து சரி சைதாப்பேட்டுங்கிற கவனிக்கிறீங்க, அப்போ கரெக்டாக கவனிக்கிறீங்கன்னா நல்லா வைக்க கசகசன்னு இருக்குது, பரவாயில்ல நல்லா கவனிச்சுட்டு இருக்கீங்க. திருமயத்தில் அவன் போய் சரண்டர் ஆயிருக்கான். சரண்டர் ஆகிட்ட பிறகு போலீஸ் கேட்டிருக்கான், யாரா நீங்கன்னு. இல்லை நாங்கள் ஒரு கொலையை பண்ணிட்டோம், ஒரு மாற்றுப்பாலினத்தவரை 3ஆம் பாலினத்தவரை வந்து ஒரு கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகு, சரண்டர் ஆனவன் சொன்ன பிறகு தான் இவனுக்கு தெரிஞ்சிருக்குது அங்கே கொலையை நடந்திருக்குன்னு. ஆனால் அவன் வந்து முன்னாடி சரண்டர் ஆயிட்டான். இப்படி சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிற ஒரு கேவலமான ஆட்சியை உலக வரலாற்றிலேயே 34 நாட்களில் நடத்தி காட்டிய ஒரு சாதனைக்காரர் தான் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் விஜய் அவர்கள். இவ்வளவு அலாட்டா திருமயம் நீங்க ஏன் துணை முதலமைச்சர் கேட்க மாட்டீங்களா? அப்பா, மாண்புமிகு முதலமைச்சர் ஓனர் யாரு? ஆட்சி உண்டு, மாப்பிள்ளை இவர் தான். இவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் யாருது? ஆதவர்ஜுனாது. என்ன மாண்புமிகு துணை முதலமைச்சர் இன்ஸ்டா அரசன் 24ஆம் புலிகேசி விஜய் அவர்களே, இன்றைய தினம் இப்ப சமீபத்தில் கமிஷனர் ஆபீஸுக்கு வந்து ஒருத்தர் பேசினார், பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிஎம்கே ஐடிவிங்க முத கொண்டு எல்லாரும் போட்டாங்க, தப்பா போட்டாங்க, ரொம்ப டென்ஷனா பேசினார். அவர் பேரு ஜான் பிரிட்டோ. ரொம்ப டென்ஷனா வந்து பேசினார். தப்பு தப்பா பேசுறாங்க, பொய் சொல்றாங்க, நான் இவ்வளவு பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கோம், இவ்வளவு பேருக்கு வந்து புகார் கொடுக்க வந்திருக்கோம் கமிஷனர் ஆபீஸ்ல, என்னங்க அப்படி தப்பா சொல்லிட்டாங்க? இல்ல, போதைப்பொருள் கடத்தலில் சம்பந்தம் உள்ள ஜான் பிரிட்டோ நான் தான். ஆதவர்ஜுனா அவர்களுடைய மனைவியின் மாமா அல்லது அவருடைய மாமியாருடைய, எல்லாம் ஒண்ணு தானே, மனைவியின் மாமான்றதும் மாமியாருடைய அண்ணங்கிறது ஒண்ணு தானே. கொஞ்ச நேரத்தில் ஜெர்காயிட்டேன். நான் தான், என் பேர்ல. அப்ப அவர் சொல்றார், ஒரு பெரிய ட்ரக் டிராபிக்கிங் பண்ணிட்டு அந்த ஈடி கேஸ்ல வந்து ஒருத்தர் அப்ஸ்காண்டிங் ஆகி வெளிநாட்டில் இருக்கிறாரு. ஈடியுடைய பிரஸ் ரிலீஸ் சொல்லுது ஜான் பிரிட்டோன்னு ஒரு பேரை சொல்லுது. ஐயோ அது நான் இல்லைங்க, நான் வெறும் மணி லாண்டரிங் பண்ணி மாட்டினேன், லாட்டரி வித்து மணி லாண்டரிங் பண்ணி மாட்டினேன், ஆதவர்ஜுனாவுடைய ஒய்ஃபுடைய மாமா ஜான் பிரிட்டோங்க அப்படிங்கிறான். என்ன கொடூரம்! 910 கோடி சிக்கிம் என்ற மாநிலத்திற்கு மட்டும் ஏற்படுத்திய நஷ்டத்திற்காக ஆதவ் அர்ஜுனாவினுடைய மனைவி அவர்களுடைய தந்தை மாமனார் ஆதவர், நான் இது எதுக்கு நான் சொல்றேன், எவனோ ஒருவன் வந்தான், அவ்வளவு பின்புலத்தை ஆராய முடியல. ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தன் வந்தான், ஒரு பொதுப்பு வாங்கிட்டு போயிட்டாப்ல. அவர் இப்போ வரைக்கும் பிரஸ் மீட் கொடுத்து பேசிட்டு இருக்காரு, இதுக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தங்க, நானே எந்த தப்பும் பண்ணலங்கன்னு. ஆனால் கொஞ்சம் கூட இரக்கமற்ற மீடியாக்கள் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அதற்காக பழித்தது. ஆனால் இன்றைக்கு ஒருவர் ஆக்டிங் சீஃப் மினிஸ்டராக
இன்வெஸ்டிங் சீஃப் மினிஸ்டராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார், முதலீட்டு அமைச்சராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமே தவறான முறையில் பணத்தை சேர்த்ததற்காக அமலாக்கத்துறையினுடைய வழக்குகளுக்குள் மாட்டிக்கொண்டு எங்களுடைய பாஸ்போர்ட் கொடுங்க, நாங்கள் வெளிநாட்டுக்கு சுத்திட்டு போனோம் என்று அவருடைய சொந்த மனைவி அவருடைய குடும்பத்தினர் அத்தனை பேரும் இன்றைக்கு கேரளால வழக்கிலே கோர்ட்டில் நிற்கிறாங்க. சிக்கிமிலே அரசுக்கு 910 கோடி நஷ்டத்தை ஏற்படுத்திய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அதே மார்டின் ஆதவ் அர்ஜுனா பதவி ஏற்கக்கூடிய அரசின் பதவியேற்பு விழாவிலே அண்டர் வாட் கெபாசிட்டி ஹி வாஸ் இன்வைட்டட். 910 கோடி சிக்கிம் அரசுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதற்காக ஈடி வழக்குகளே மாட்டி இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் முழுமையாக தடை செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு மனிதர் ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமனார் என்கின்ற ஒற்றை கெபாசிட்டியை தவிர எப்படி அழைக்கப்பட்டார்? விஜய் அவர்களுடைய துணை முதலமைச்சர் அவர்களுடைய அந்த பதவியேற்பு விழாவிலே எப்படி அழைக்கப்பட்டார்? தமிழ்நாட்டினுடைய சட்டத்தை சந்தி சிரிக்க வைத்துவிட்டு, சட்டம் ஒழுங்கை சந்தி சிரிக்க வைத்துவிட்டு, போதை கலாச்சாரங்களை உள்ளே புகுக்க வைத்துவிட்டு, பெண்களுக்கான பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிவிட்டு, ஈடி மணி லாண்டரிங் போன்றவைகள் எல்லாம் பெருமையாக நாளைக்கு என்ன நடக்கும்? நாளைக்கு நம்மளும் ஈடி மணி லாண்டரிங்ல மாட்டின நபராக நாம் இருந்தாலும், அந்த குடும்பத்தில் பொண்ணெடுத்த நபராக நாம் இருந்தாலும், கொஞ்ச நாள் கழிச்சு நாமளும் அரசியல் நுழைஞ்சா ஆதவ் அர்ஜுனா மாதிரி ஆயிரலாம் என்கின்ற ஒரு தவறான முன்னுதாரணத்தை இந்த தமிழ் மக்களுக்கு காட்டியவர்கள் நீங்கள் அல்லவா? இவர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய மக்கள் முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கிறார். அதான் கொடுமை. இவங்களுக்கு தலையும் புரியல, வாழும் புரியல. வெறும் இன்ஸ்டாகிராமிலே ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருந்த ஒரு கும்பலை இன்றைக்கு தமிழ்நாட்டிற்குள் அழைத்து வந்து விட்டு, அதற்கென்று திட்டம் போட்டு இதை உள்ளே கொண்டு வந்து விட்டு, என்ன பேசுவதென்றே தெரியாமல், உன்னுடைய கோட்டை பற்றி யார் கேள்வி கேட்டார்? யாருமே கேள்வி கேட்கல. நியாயமா யாருமே கேள்வி கேட்கல. ஏன் நான் கோட்டு போடக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. எங்களுக்கு உனக்கு நீ கோட்டு போட்டது பிரச்சனை இல்லை, உனக்கு ஓட்டு போட்டதுதான் எங்களுக்கு பிரச்சனை. எங்க பிரச்சனை அதுதான். நாங்க எல்லா இடத்துலயும் இதுதான். ஒப்பாரியா? சத்தியமா ஒப்பாரிதான், மாற்று கருத்தே இல்ல. சத்தியமா ஒப்பாரிதான். மக்களே, யார் இருந்த இடத்தில் யாரை அமர வைத்தீர்கள்? 42 பேர் இறந்த போது புறமுதுகிட்டு ஓடிய ஒருவனை அமர வைத்திருக்கிறீர்கள். தனக்கும் தன் அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றாலும் 70 வயதை கடந்த ஒரு தலைவர் அந்த களத்திலே இறங்கி தன்னுடைய பொறுப்புணர்ச்சியோடு அந்த மக்களை சந்தித்திருக்கிறார். வெளிநாட்டில் இருந்த துணை முதலமைச்சர் உடனடியாக தன்னுடைய வெளிநாட்டு பயணத்தை ரத்து செய்துவிட்டு மறுநொடியே கிளம்பி அந்த மக்கள் மன்றத்திற்கு வந்து அந்த மக்களை சந்திக்கிறார். இந்த மக்களுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு தன்னுடைய கோட்டு பிரச்சனையை மக்கள் மத்தியிலே வந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரையா முதலமைச்சராக்கினீர்கள்? இது நியாயமா? இன்னைக்கு நான் ரிசல்ட் அப்போ எனக்கு கொஞ்சம் கோளாறாக இருக்குன்னு தெரியும். எனக்கு என்னுடைய தாய் என்னை தொடர்பு கொண்டு பேசுறார். என்னுடைய இன்னொரு சகோதரர் ஒருத்தர் தொடர்பு கொண்டு பேசுறார். இத்தனைக்கும் அப்போ நான் வேற கட்சியில் இருக்கேன் அந்த டைமில். ஆனால் அது ஒரு விஷயம் என்னன்னா, ஜனநாயக சக்திகளும் மதசார்பற்ற சக்திகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து வேறொரு கட்சியை சிந்தித்தே பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பெரும் ட்ராக் ரெக்கார்டை உடைய கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வரலாறு. எங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி, என்னப்பா ட்ரெயிலிங்கில் போய்கிட்டு இருக்கேன். அப்போ நான் எக்ஸாக்டாக எங்கே இருக்கேன்னா பிரான்ஸ் ஏர்போர்ட்டில் இருக்கேன். அங்கேருந்து இறங்கி என்னோட இவர் வந்திருந்தார், எக்ஸ் பாண்டிச்சேரி சிஎம் நாராயணசாமி சார் அவர் ஃபேமிலி ஏதோ முடிச்சுட்டு வந்தார். எதாச்சும் அவரை பார்த்தேன். அவரை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கனெக்டிங்கில் யூஏல இறங்கியிருக்கோம். மீண்டும் எனக்கு சிக்னல் கிடைச்ச உடனே மீண்டும் என்னுடைய தாய் அழைக்கிறார். அவங்களுக்கும் அரசியலுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் அவர் செய்த சாதனைகள், அவர் இந்த தமிழ்நாட்டு பெண்களுக்கு கொடுத்த சிறப்புகள், அடுத்து தேர்தலை காரணம் காட்டி இவர்கள் நிறுத்தி விடுவார்கள் என்பதற்காக உங்களுக்கு நான் முத்தாய்ப்பாக வைத்திருக்கும் 3000 ரூபாயை இப்போதே தருகிறேன் என்று சொன்ன நம்முடைய ஸ்டாலின் சாரை தோற்கடித்து வைத்து விட்டார்களே, தலைவர் தோற்று விட்டாரே என்று என்னுடைய தாய் எனக்கு தொடர்பு கொண்டு அழுத போது அவரை தேற்றுவதற்கு வார்த்தை இல்லாமல் திணறினேன். மக்களே, ஒரு சாதனை நாயகரை விட்டுவிட்டு தான் எதற்காக எழுதி கொடுத்தவன் ஆப்சென்ட் ஆகிவிட்டால் சட்டமன்றத்தில் கூட பேச தெரியாத ஒரு நபரை இன்றைக்கு நீங்கள் முதலமைச்சராக்கி வைத்திருக்கிறீர்கள். எழுதி கொடுக்கிறோம் ஆப்சென்ட் ஆயிட்டான்னா சட்டமன்றத்தில் கூட பேச தெரியாத ஒரு நபர்
இன்றைக்கு முதலமைச்சர். யார் இருந்த இடத்தில் இன்றைக்கு யாரை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீர்கள்? சிங்கப்பெண் அப்படின்னு ஒரு திட்டம் கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 354 கோடி. அந்த திட்டத்தில் எல்லாம் நினைச்சுக்கிறாங்க ஏதோ ஒரு திட்டம் செஞ்சிருக்காரு அப்படின்னு. உண்மை என்னன்னா அது ஒரு SSF. இப்ப புரியுற மாதிரி சொல்லணும்னா, லோக்கல் போலீஸுக்கு வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு குற்றத்தை ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா, ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இன் ரியல் டைம் சினாரியோ என்ன ஆகும்னா, இது நீங்க இப்ப சிங்கப்பெண்ணை கொண்டு போங்க அப்படின்னு கொண்டு போனா, சிங்கப்பெண் அந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல SSFக்கு வந்து ஜீரோ ஜூரிஸ்டிக்ஷன், ஜீரோ இன்வெஸ்டிகேட்டிவ் அத்தாரிட்டி. அவங்க இன்வெஸ்டிகேட்டும் பண்ண முடியாது, எஃப்ஐஆரும் போட முடியாது, நோ ஜூரிஸ்டிக்ஷன் ஸ்டாண்டிங். அவங்க எதுவுமே செய்ய முடியாது. அவங்க பார்த்து விசாரிச்சுட்டு திரும்ப ஸ்டேஷனுக்கே அனுப்புவாங்க. இது எதுக்கு? இது பருத்தி மூட குடோன்லேயே இருக்கலாமே, இதுக்கு எதுக்கு இது மாதிரி ஒரு சிங்கப்பெண் திட்டம்? அனுப்பிச்சிருவாங்க. ஆனால் இதற்கு 354 கோடி 270 பெட்ரோல் யூனிட்ஸ். வெறும் ஸ்டிக்கர் மட்டுமல்ல, மக்கள் மூளைகளை மழுங்கடிக்கக்கூடிய. நேற்று வந்து ஒரு புக்கு படித்தேன், 48 லாஸ் ஆஃப் பவர் அப்படின்னு. அதில் ஒரு பாயிண்ட் போட்டிருக்கா, 48 லாஸ் ஆஃப் பவர் அப்படின்னு. அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் போட்டிருக்கா. என்ன போட்டிருக்கான்னா, பெஸ்ட் சீட்டிங் இஸ் டைவர்ட்டிங் அப்படிங்கிறான். பெஸ்ட் சீட்டிங் இஸ் டைவர்ட்டிங். சிறந்த ஏமாற்றுதல் என்னது? மடைமாற்றுதல். மக்களை வேற ஏதாவது பேசவை. ஒரு கிறுக்கம் பேசி வச்சிருக்கிறான், மேகதாது அணையை கட்டுறதுக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்காக கர்நாடகா சிஎம், இஃப் ஐ எம் நாட் ராங், பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டாரு, ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டாரு, எல்லாரையும் பார்த்துட்டாரு. போய் நியாயமா ஒரு சிஎம் என்ன பண்ணியிருக்கணும்? கவுண்டரா இவரும் போய் பார்த்து பேசணும், அதை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லணும், அது விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லணும். மாறாக இவர் வந்து ஒரு ரோட் ஷோ பண்றார், அங்க ஒரு கும்பல் நிக்குது. அதை இந்த இன்ஸ்டா அரசனின் அடிவரடிகள் போடுறாங்க. அவர் சும்மா போயிட்டு இருக்காரு நினைச்சிட்டியா? போடுறா. அவர் சும்மா போயிட்டு இருக்காரு நினைச்சிட்டியா? தான் ஸ்ட்ரென்த் என்னன்னு டிகே சிவகுமார் காட்டிட்டு இருக்காரு. அட கொடுமையே, தான் ஸ்ட்ரென்த் என்னன்னு டிகே சிவகுமார் காட்டிட்டு இருக்காராம். கர்நாடகால நான் யார் அப்படின்னு அவர் காட்டிட்டு இருக்காராம். பெஸ்ட் சீட்டிங் இஸ் டைவர்ட்டிங். இந்த மக்களுடைய சிந்தனையை, இந்த மனங்களை மழுங்கடித்து மடைமாற்றக்கூடிய வேலையைத்தான் இன்றைக்கு துணை முதலமைச்சர் விஜய் செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு மக்கள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? இங்க ஆலந்தூர்ல பார்த்திருப்பீங்க கேஸ். ஆலந்தூர்ல ஒரு பேரு வேம்புலி, ஆலந்தூர்ல பேரு வேம்புலி, சேலத்துல பேரு மணிகண்டன், ஸ்ரீவைகுண்டத்துல பாலசுப்ரமணியன், ஜெயபால். எப்படி வெறும் இதெல்லாம் வந்து இவர்கள் கட்சி அல்லாது தினந்தோறும் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாயிருச்சு. ஆட்சிக்கு வந்த முதல் நாளே அப்புறம் போய் கேள்வி கேட்டா என்னால முடிஞ்ச அளவுக்கு சொன்னதெல்லாம் ஆட்சிக்கு வந்த முதல் நாளே பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்வேன். இவர் சொந்த கட்சிக்காரர்கள், பெண்களே நீங்கள் கொஞ்சமாவது யோசிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் விரும்பாவிட்டாலும் நடந்த உண்மை என்ன? அதிகப்படியான பெண்கள் விஜய்க்கு வாக்களித்தார்கள். இதான் உண்மை. இதற்கு தான் வாக்களித்தீர்களா? என்னை அழைத்து சென்று நான் அருந்துவதற்கு ரஸ்னா கொடுத்து, அதிலே மயக்க மருந்தை கொடுத்து, ஒரு ரூமிலே என்னை அடைத்து, என்னை தொடர்ந்து கற்பழித்து, அதை வீடியோவாக எடுத்து உனக்கு பணி வாங்கி தருகிறேன் என்று சொந்த கட்சிக்கார பெண்களையே நாசம் செய்த, ஸ்ரீவைகுண்டத்திலே நாசம் செய்த இந்த முதலமைச்சருக்காகத்தான் நீங்கள் வாக்களித்தீர்களா பெண்களே? ஒரு ஜிம்ல வேலை செய்யற பொண்ணு வீட்டுக்குள்ள உள்ள பூந்து அவளை கட்டாயப்படுத்தி இந்த வேம்புடி இங்க ஆலந்தூர்ல ஒரு கட்சிக்காரன், அதே தமிழக வெற்றிக் கழக கட்சிக்காரன் பெண்களை நாசம் செய்வதற்காகவும் அவர்களை கற்பழிப்பதற்காகவும், எங்களுக்கு மேல எங்க அண்ணன் இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு, எங்களுக்கு மேல எங்க எம்எல்ஏ இருக்கிறாரு, அவரெல்லாம் நீங்க டச் பண்ண முடியாது, எங்க எம்எல்ஏ சரவணன் இருக்கிறாரு, அவரை தாண்டி நீங்க எங்களை தொட முடியாது என்று இந்த ஆட்சியை அதிகாரத்தை பயன்படுத்தி பெண்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி, பெண்களை கற்பழித்து அவர்களை மிரட்டி 50 பெண்களுக்கு மேலான தரவுகளை தேக்கி வைத்துக் கொண்டு நாங்கள் எல்லாம் தமிழக வெற்றிக் கழகத்தினர் எங்களை யாரும் தொட முடியாது என்று சொல்வதற்குத்தான் பெண்களே நீங்கள் இத்தனை பேர் சேர்ந்து இவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தீர்களா? இதே அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்திலே ஒரு சிறு சம்பவம் நடந்தபோது ஏன் இந்த அநீதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்? எங்கேயாவது ஒரு சின்ன சம்பவம் நடந்தா அதை கட்சியோடு சேர்க்கிறீர்கள், அதுக்கு சிபிஐ விசாரணை கேட்கிறீர்கள். அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பிரச்சனைக்கு கட்சியோடு தொடர்புபடுத்துகிறீர்கள், சட்டமன்றத்தில் பேசுகிறீர்கள். ஆனா இனிமேதான் இருக்கு,
எத்தனாம் தேதி? 18. நம்ம சொல்லணும் விஜய்க்கு, வி ஆர் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லணும். மகனை சட்டமன்றத்தில் எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் ருத்ர தாண்டவம் ஆடி உங்களை துண்டக்கானம் துணியக்கானம் ஓட வைக்கல. நீ என்னதை செஞ்சாலும் சரி, நம்ம ஒரு விஷயம் கான்பிடென்டா இருக்கு. வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜனா இன்னைக்கு ஒரு காமெடி, எங்களை தலைவர் சொல்லிட்டாரு பேசாதீங்கன்னு, இல்லைன்னா நான் எஞ்சி பேசிட்டு நீ பேசவே முடியாது நியாயமா பார்த்தா. எங்களை தலைவர் சொல்லிட்டாரு, அதனால நாங்கள் அமைதியாக இருந்துட்டு நீங்க ஏந்திரீங்க, நீங்க பேசுங்க, யார் தான் பேசுறீங்கன்னு பார்ப்போம். கலைஞரின் பேரன், தமிழ்நாட்டின் எதிர்காலம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர், இந்த தேசமே உற்று நோக்கக்கூடிய பெரும் தலைவர். இவன் சொல்றான், சவால் விடுறான், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சவால் விடுறான். இந்த கரூர் சம்பவம் நடந்த உடனே நேபாள் மாதிரி இங்கேயும் இளைஞர்கள் இறங்கி போராடினாதான் சரி வரும் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டான். போட்டுட்டு பயந்தாங்கோலி அந்த ட்வீட்டை அழிச்சிட்டு ஓடணும் வந்தா நீ, சட்ட பிரச்சனை வருதுன்னு அழிச்சிட்டு ஓடணும் வந்தா நீ. இந்தியா முழுக்க வழக்கு, சனாதனத்தை பேசிட்டாரு, இந்தியா முழுக்க வழக்கு. சார் உதயநிதி ஸ்டாலின் சார் என்ன சொல்றீங்க? சொன்ன சொல்லின் மீதும் எடுத்த கொள்கையின் மீதும் எத்தனை வழக்கு வந்தாலும் ஒரே கொள்கையின் மீது உறுதியாக நிற்பேன் என்று சொன்னவர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர், தமிழகத்தின் அடுத்த நம்பிக்கை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்.